ஓகே, நம்மளுடைய தொடருமை வந்து நம்ம தொடருவோம். ஓகே, என்ன அப்படின்னு பார்த்தா பிலீஃப் அண்ட் ஐடியாலஜி. ஓகே, இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க பீப்புள் வந்து எப்படி ஓட் பண்ணுவாங்கன்னா, ஆக்சுவலி நம்ம வந்து ஏபிசி 3 பார்த்தோமா, காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஆட்டிடியூடோடது 3 பார்த்தோம். எஃபெக்டிவ் அப்படிங்கிறதுக்கு வந்து எமோஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம். பிஹேவியரலுக்கு வந்து பிலீவ்ஸ் அண்ட் ஐடியாலஜி அப்படிங்கிறத பார்த்தோம். எப்படின்னா அவங்களோட ஐடியாலஜிக்காகவே அந்த கட்சிக்கு நம்ம வந்து ஓட் பண்ணுவோம், அந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு நம்ம ஓட் பண்ணுவோம். அப்படின்னா என்னென்னு நம்ம பார்ப்போம். என்னென்னா ஐடியாலஜி, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு நல்லா புரியும். பிஜேபி அப்படிங்கிறது வந்து அவங்க எப்படி இருப்பாங்க, எப்போவுமே வந்து கேபிட்டலிஸ்ட், அதாவது ரைட் விங்காக இருப்பாங்க. காங்கிரஸ் அப்படிங்கிறவங்க எப்படி இருப்பாங்க, லெஃப்ட் விங்காக இருப்பாங்க. கரெக்டாக? இந்த ஐடியாலஜிக்காகவே வந்து ஓட் பண்ணுவாங்க. ஹிந்துவிசம்காக ஓட் பண்ணுவாங்க, சோஷியலிசம்காக ஓட் பண்ணுவாங்க, அவங்களோட ஐடியாலஜிக்காகவே ஓட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அவங்க நல்லது செஞ்சுருக்காங்களா இல்லையான்னு கூட பார்க்காம அவங்களோட ஐடியாலஜி, அந்த கட்சியோட ஐடியாலஜிக்காகவே ஓட் பண்ணுற கூட்டங்கள் ஜாஸ்தி இருக்குது. It is better than emotion, as you know how parties will perform according to their ideology, right or left, center. ஓகேங்களா? இப்போ வந்து முன்னாடி காலகட்டங்களில் இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறமா காங்கிரஸ் பார்ட்டி வந்துட்டு லெஃப்ட் விங்காக தான் இருந்துச்சு. அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ப்ரெசன்ட் டேட்டில் சென்டராக இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இது வந்துட்டு இந்த எமோஷன் ஆர் எஃபெக்டிவை விட கொஞ்சம் மேலாக இருக்குது. பட் ஆனால் இதுவுமே வந்துட்டு டேஞ்சர் தான். ஓகேங்களா? அடுத்து வந்து காக்னிஷன். Most developed political culture, people vote on basis on the performance of the political parties. They look at the promises made by their parties at the time of the election and evaluate their performance in terms of the realization of the promise. Example, India for the PM and CM get accommodation. Elsewhere, this does not happen. No proper political culture present. True democracy, wastage of the people's money, spirit of the democracy not valued for use of the political office for the private gains, corruption, not effective functioning of our டெமோக்ரஸி. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த காக்னிஷனில் மோஸ்ட் ஆஃப் தி டெவலப்டு நேஷன், ஓகேங்களா, நம்ம பார்த்தோம் எமோஷ்னல் ஆர் எஃபெக்டிவ் அப்படிங்கிறது வந்து இந்த லீஸ்ட் டெவலப்ட் கண்ட்ரிலையும் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படின்னா இந்தியா இஸ் த மிடில் டெவலப்பிங் கண்ட்ரியா இல்லை வந்துட்டு அப்பர் டெவலப்டு கண்ட்ரியா? நம்ம அப்பர் டெவலப்டு கண்ட்ரியெல்லாம் கிடையாது. இட்ஸ் அ லோயர் மிடில் டெவலப்பிங் கண்ட்ரி. ஓகேங்களா? இந்தியா அப்படிங்கிறது வந்து இந்த போஸ்டிங் இந்த சென்ஸ் இந்த ஸ்டேஜில் வந்து இருக்குது. பட் ஆனால் டெவலப்டு நேஷன் அப்படின்னா வந்துட்டு இந்த பொலிட்டிக்கல் கல்ச்சர் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆனால் பொலிட்டிக்கல் கல்ச்சர்னு பார்த்தோன்னா இந்தியா இன்னுமே லீஸ்ட் டெவலப் கண்ட்ரியில் தான் இருக்குது. ஓகே, சூப்பர், கிரேட். அடுத்தது பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு பார்ப்பாங்க. இந்த காக்னிஷன்னா இந்த ப்ராமிசஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, நாங்கள் வந்து இத்தனை பேர்த்துக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து இந்த 1 வருஷத்தில் வாங்கி கொடுத்துருவோம், இந்த 5 வருஷத்தில் நாங்கள் வாங்கி கொடுத்துருவோம், கரண்ட் பில் ரேட்டை வந்து நாங்கள் குறைப்போம், அது குறைக்கிறதுனால எங்களுக்கு இவ்வளோ லாஸ் ஆகுது, இதே வந்து நாங்கள் இதில் ஈடு பண்ணுவோம், அப்படிங்கும்போது இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது வந்து அவங்க சொன்ன ப்ராமிசஸை அவங்க வந்துட்டு இது பண்ணாங்களா அப்படிங்கிறது பார்ப்பாங்க. அது பண்ணினது வந்து எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஆகிருக்கு, யார் யாரெல்லாம் வந்துட்டு சொன்ன செஷன்ஸ், அதாவது ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க, அந்த செஷனில் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக எஃபிஷியண்ட்டாக வந்து இன்னும் ஒர்க் ஆகிட்டுருக்கு, அதெல்லாம் பார்த்து தான் வந்துட்டு ஓட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்தியாவில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. வி ஹாவ் கான்ஸ்டியூஷன் இன் இந்தியா பட் நாட் கான்ஸ்டியூஷனலிசம். நான் சொன்னேன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது வந்து இந்திய அமைப்பு சட்டம், அதில் இருக்கிறத நம்ம ரியலாக ப்ராக்டிக்கலாக நம்மளோட ஃபீல்டில் நம்ம கொண்டு வரது வந்து கான்ஸ்டியூஷனலிசம். எப்படி லெட்டர் அண்ட் ஸ்பிரிட்டுக்கு நான் வந்து லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருந்தேன், லாஸ்ட் வீடியோவில் லெட்டர் அண்ட் ஸ்பிரிட்டுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் கான்ஸ்டியூஷன் அண்ட் கான்ஸ்டியூஷனலிசம்ங்கிறது. வி ஹாவ் ஒன்லி கான்ஸ்டியூஷனல் ஃபார்முலேசம். த
divergence between idealism and real life and reality, what it should be and what it is, a lack of awareness among people, absence of good governance. Political leaders gain the legitimacy only through political process, but they are not punished for their crime, absence of rule of law, victims of communal or the casteist crimes are never helped, and crimes are never punished in India. இந்தியாவில் வந்துட்டு லெட்டரில் இருக்குது இவங்கெல்லாம் தப்பு பண்ணால் இந்த பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு, ஆனால் ரியாலிட்டியில் அது வந்துட்டு கொண்டு வரவே முடியல. ஓகேங்களா? இந்தியாவில் வந்துட்டு ஒரு க்ரைம் பண்ணுவேன் ஈஸியாக லுப் ஹோல் வச்சு தப்பிச்சிட முடியும் அப்படிங்கிறதான் வந்து சொல்கிறாங்க. கிரிமினல்ஸ் ஆர் நெவர் பனிஷ்ட் இன் இந்தியா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நான் இதுக்கு எக்ஸாம்பிள் நீங்கள் நிறைய எழுதலாம். எத்திக்ஸ் இஸ் வாட் அபவுட், இட்ஸ் அபவுட் எக்ஸாம்பிளுமே எப்படி லைவ் உங்களோட கரண்ட் எக்ஸாம்பிள், உங்களோட பர்சனல் லைஃப்பில் நடந்த எக்ஸாம்பிள் பர்சனல் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, தென் சிவில் சர்வீஸோட வேல்யூஸ், நம்மளுக்கு வந்து என்னென்ன மாதிரியான வேல்யூஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, த ப்ரெசன்ட் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரக்சர் அண்ட் practice introduced by the Britishers in 18th and 19th century. British colonial administration have two important objectives. First, to continue British rule in India forever. Second, to maximize the economic எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் த கண்ட்ரி. என்னென்னா, இப்போ நம்மளுடைய இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு எதை பேஸ் பண்ணியிருக்கு? இப்போது இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் பேஸ்ட் அப்பான் பிரிட்டிஷர்ஸ் இதிலே தான். ஓகேங்களா? யூகே தான். பட் ஆனால் ஜுடிஷியரி இது எல்லாமே வந்துட்டு அமெரிக்கா. நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலிட்டியில் என்சிஆர் 11th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு சாப்டர் லாஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒவ்வொரு விஷயமும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம எங்கே எடுத்துருந்தோம், ஜுடிஷியரி எங்கேருந்து எடுத்திருந்தோம், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் நம்ம எங்கேருந்து எடுத்திருந்தோம், நம்ம வந்து இப்போ இருக்கிற பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் நேஷன், பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை வந்து நம்ம எங்கேருந்து எடுத்துருந்தோம், இது எல்லாமே வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. ஓகேவா? நம்ம ப்ரெசண்ட் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்துட்டு ஸ்ட்ரக்சர் அண்ட் ப்ராக்டிஸ் எங்கேருந்து, அதாவது பிரிட்டிஷர்ஸ் ஓகேவா தான் கொடுத்துருக்காங்க. 18th and 19th century கொடுத்ததை நம்ம இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் பிரிட்டிஷர்ஸோட மெயின் எய்ம் என்ன? 2 எய்ம். ஓகேங்களா? என்னென்னா, இந்தியாவை வந்து நிரந்தரமாக அவங்க தான் வந்துட்டு ஆளணும்னு. ரெண்டாவது என்னென்னா, எக்கனாமிக்கலாக அவங்க வந்து நம்மளை வந்துட்டு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? தே ஹாவ் ஐடென்டிஃபைட் 2 important institution to realize this objective. இவங்க இந்த 2 அப்ஜெக்டிவ் தான் அவங்களோடது. இதை வந்துட்டு நிரந்தரமாக்கணும். இதை வந்து நம்ம இந்த இன்ஸ்டியூஷனை வந்துட்டு நெஜத்தில் கொண்டு வரணும். அதாவது இந்த 2 அப்ஜெக்டிவை நெஜத்தில் கொண்டு வர்றதுக்கு 2 இன்ஸ்டியூஷன் ஒன்று கொண்டு வந்தாங்க. என்ன? முதல் வந்து ஆர்மி, ரெண்டாவது ஒன் வந்துட்டு சிவில் சர்வீஸ். சேஞ்ச் வேர் மேட் டு த ஆர்மி ஆஃப்டர் 1857 அண்ட் சிவில் சர்வீஸ் ஹாவ் பிகம் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்டியூஷன் டியூரிங் பிரிட்டிஷ் ரூல். ஓகேங்களா? சேஞ்ச் வேர் மேட் டு ஆர்மி. ஆக்சுவலி சேஞ்சஸ் வந்துட்டு கொண்டு வந்துட்டாங்க. முன்னாடி வந்துட்டு அவங்களே தான் பிரிட்டிஷர்ஸே தான் ஆளணும்னு நினச்சாங்க. அப்புறம் ரிவோல்ட் ஆஃப் 1857 கொண்டு வந்ததுக்கப்புறமா, அந்த வார் வந்ததுக்கப்புறமா அதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு இண்டிபெண்டன்ஸ் வார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்ததுக்கப்புறமா வந்துட்டு ஆர்மியில் நிறையா சேஞ்சஸ் வந்துச்சு. அப்புறமா சிவில் சர்வீஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஸ்டியூஷனாக மாற ஆரம்பிச்சது பிரிட்டிஷ் ரூலில். The concept of rule of law was introduced which essentially means carrying out the administration strictly according to the established law, rules and regulation. It means administration should treat everyone equally. Civil service was identified as an institution to implement a rule of law. ரூல் ஆஃப் லா அப்படிங்கிறது இவங்க தான் கொண்டு வந்தாங்க. யாராக இருந்தாலும் சரி, நான் முன்னாடியான வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன், யாராக இருந்தாலும் சரி அவங்க ரூல் ஆஃப் லா அப்படின்னா அவங்க பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் சரி, நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஏழையாக இருந்தாலும் சரி, அதை அவன் வந்துட்டு சட்டத்துக்கு முன்னாடி அவன் ஈக்குவல் தான் அப்படிங்கிறது அது கொண்டு வந்து பிரிட்டிஷர்ஸ் தான். அது அந்த காலகட்டங்கள் நம்மளை ரூல் பண்ணிகிட்டு இருக்கும்போது பிரிட்டிஷர்ஸ் ஆல்சோ ரியலைஸ் த ஃபேக்ட் தட் strict implementation of rules of law is possible only with a value neutrality. அவங்க நினச்சாங்க இந்த
ரொம்ப இப்போ வந்து வயசான ஒரு பாட்டி வராங்க உங்கள் வீட்டுக்கு, நீங்கள் கலெக்டர் ஆனதுக்கப்புறமா. அந்த டைமில் அவங்க எல்லா ப்ரூஃப்மே தொலைச்சிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு தங்குறதுக்கு வீடு இல்லை, நைட்டு பசிக்குது, அவங்களுக்கு என்ன பண்ணுறது? ஆனால் அவங்களோட கான்டாக்ட் கோட் ஆஃப் கான்டாக்டில் இந்த மாதிரிலாம் வந்தாங்கன்னா உங்களுக்கு அலோவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுடைய இது ரூலில் இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இதில் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ஓகேவா? என்னோட ஒரு கோட் ஆஃப் கான்டாக்டில் இப்படி இருக்குங்கிறனால வயசான பாட்டியாக இருந்தாலும் பாவம் பார்க்காம நீங்கள் அனுப்பிச்சிடுறது, ஓகேவா? வேல்யூ நியூட்ரலிட்டி, வேல்யூஸே இருக்கக்கூடாது, பாசிட்டிவ் வேல்யூ இருக்கக்கூடாது, நெகட்டிவ் வேல்யூ இருக்கக்கூடாது, வேல்யூ நியூட்ரலிட்டி என்ன நாங்கள் சொன்னோமோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த பிரிட்டிஷர்ஸ் வந்துட்டு கொண்டு வந்தாங்க, ஓகேவா? இதனால் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது, they expected civil servants to be instruments in the hands of imperial administration to implement their policy. அவங்க என்ன நினச்சாங்கன்னா, இந்த சிவில் சர்வன்ட் தான் அவங்க சொல்கிறத நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அவங்க என்ன பாலிசி சொன்னாங்கன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இத்தனை ரூபா நீ போயிட்டு விளைச்சல் வந்தாலும் சரி வரலனாலும் சரி நீ இதை வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க நம்மக்கிட்டேருந்து எதிர்பார்த்தாங்க. டியூரிங் த பிரிட்டிஷ் டைம் சிவில் சர்வன்ட்ஸ் பெர்ஃபார்ம்டு ஒன்லி ரெகுலேட்டரி ஃபங்க்ஷன்ஸ். பிரிட்டிஷ் இருந்த காலகட்டத்தில் சிவில் சர்வன்ட்ஸ் வந்து ஒன்லி ரெகுலேட்டரி ஒர்க் மட்டும்தான் பண்ணாங்க. ரெகுலேட்டரி ஒர்க் அப்படின்னா என்னென்னு நான் சொல்கிறேன். இம்ப்ளிமெண்டிங் ஆஃப் லா அண்ட் ஆர்டர் அண்ட் ஜெனரேஷன் ஆஃப் ரெவென்யூ. ரெகுலேட்டரி ஒர்க்னா என்ன அப்படின்னா லா அண்ட் ஆர்டர், அதாவது போலீஸ் ஒர்க், சரிங்களா? குறும்பு பண்ணாங்க அடிக்கிறது, பெட்டி கேஸ், லா அண்ட் ஆர்டர் ஒர்க்கு தான் பண்ணாங்க. அண்ட் இன்னொரு ரெண்டே வேலை தான், பணத்தை கொண்டு வந்து கலெக்டர் அப்படின்னு எதுக்கு பேர் வந்து கலெக்ஷன், கலெக்ட் பண்ணுறாங்க, கலெக்ட் ஆஃப் தி மணி, கலெக்ட் ஆஃப் தி ரெவென்யூ, ஓகேங்களா? இதுக்கு தான் வந்து கலெக்டர் அப்படிங்கிற பேரே வந்துச்சு. திஸ் ஃபங்க்ஷன் ரிக்வயர்ஸ் கம்ப்ளீட் வேல்யூ நியூட்ரல். இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் தான் அவங்க பண்ணாங்க. அதனால் இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு அவங்க வந்து வேல்யூ நியூட்ரலாக கம்ப்ளீட்டாக இருந்துக்கலாம், ஓகேவா? அப்பார்ட் ஃப்ரம் திஸ் பிஹேவியர் ஆஸ்பெக்ட், த பிரிட்டிஷர்ஸ் ஆல்சோ ஃபோக்கஸ்ட் ஆன் ஸ்ட்ரக்சரல் ஆஸ்பெக்ட் ஆஃப் சிவில் சர்வீஸ் லைக் ஹைரார்கி, ரிட்டன் கம்யூனிகேஷன், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், டிசிப்ளின் அண்ட் கோட் ஆஃப் கான்டாக்ட் டு என்ஷூர் தட் த பிஹேவியர் இஸ் ஓரியன்டட் டுவர்ட்ஸ் ஆர்கனைசேஷன். இன்னுமே வந்து ஸ்ட்ரக்சரலாக அவங்க கொண்டு வந்தாங்க நம்மளோட சிவில் சர்வெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். எப்படி அப்படின்னா ஹைரார்கி, நம்மளுக்கு மேலே, அதாவது 2 இயர்ஸ் இங்கே ஒர்க் பண்ணால் அதுக்கு மேலே அடுத்த போஸ்டிங் போகிறது, அதுக்கு மேலே ஹைரார்கி இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ எப்படி தாத்தா கீழே, அப்பா கீழே, நம்மளுக்கு கீழே நெக்ஸ்ட் ஜெனரேஷன், அந்த மாதிரி அந்த ஹைரார்கி கொண்டு வந்தாங்க. அண்ட் எதுவுமே வந்துட்டு வாய் பேச்சாக வந்து இருந்ததுன்னா அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. ரிட்டன் கம்யூனிகேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், டிசிப்ளின், கோட் ஆஃப் கான்டக்ட், இதெல்லாம் நீங்கள் பண்ணவே கூடாது அப்படிங்கிறது கொடுத்தாங்க, ஓகேங்களா? அடுத்தது இந்தியன் சிவில் சர்வன்ட்ஸ், ஐசிஎஸ். முன்னாடி வந்து இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன்னு இருக்காது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ்ன்னு இருக்காது, முன்னாடி வந்து இந்தியன் சிவில் சர்வீஸ்ன்னு தான் இருக்கும். டியூரிங் திஸ் பீரியட் வாஸ் கன்சிடர் த மோஸ்ட் எஃபிஷியன்ட் சிவில் சர்வீஸ் இன் த வேர்ல்ட். ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் த கண்ட்ரி அடாப்டட் த வெல்ஃபேர் ஸ்டேட். கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி டிக்ளேர்ட் டு கண்டினியூ வித் ஆல் த இந்தியன் சர்வீஸ் in spite of the resistance from majority of the members. On the other hand, civil servants were given the additional functions. என்னென்னா முன்னாடி வந்து பிரிட்டிஷர்ஸ் இருக்கும்போது இந்தியன் சிவில் சர்வீஸ் அப்படின்னு இருந்துச்சு. முக்கியமாக ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான சிவில் சர்வீஸ் இந்த வேர்ல்டு அந்த டைமில். அண்ட் இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கப்புறமா, இண்டிபெண்டன்ஸ் எப்போ வாங்கினோம்? 1947 வந்து வாங்கினோம், ஓகே, August 15. அப்போது வெல்ஃபேர் ஸ்டேட் நம்ம அடாப்ட் பண்ணோம். வெல்ஃபேர் ஸ்டேட்னா என்ன? பீப்புளுக்கெல்லாம் நல்லது பண்ணுறது, வெல்ஃபேர் பண்ணுறது, ஓகேங்களா? கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி வந்து முன்னாடி வந்து சிவில் சர்வன்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங்கே வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஆனால் நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளியில் நிறையா பேருக்கு, முக்கால்வாசி பேர்த்துக்கு வந்துட்டு ஒரு சிவில் சர்வெண்ட்டுங்கிற போஸ்டிங்கே வேண்டாம், அதனால நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம், வேண்டாம்னாங்க. ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக வேணும், நம்ம மேலே பியூரோக்ரஸி மேலே ரொம்ப அதீத நம்பிக்கை வச்சது யாருன்னா நேரு. கண்டிப்பாக வேணும்னு சொல்லி நிறைய கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி இருக்கிற பர்சன்ஸ் வந்துட்டு, அதாவது நம்மளோட ஃபோர்ஃபாதர்ஸ் நம்மளுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணி அப்புறம் தான் வந்துட்டு ஆல் இண்டியா சர்வீஸ் அப்படிங்கிறது வந்துட்டு வந்துச்சு, ஓகேவா?
அதே மாதிரி இந்த 2 ஒர்க் மட்டும் கிடையாது. பிரிட்டிஷர்ஸ் இருக்கும்போது 2 ஒர்க், அதாவது ரெகுலேட்டரி ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. ரெகுலேட்டரி ஒர்க்னா என்ன? மெயின்டெனன்ஸ் ஆஃப் லா அண்ட் ஆர்டர், ஜெனரேஷன் ஆஃப் ரெவென்யூங்கிறது. இதை விட அதிகமான வேலை வந்துச்சு. ஏன்னா அப்போ வந்துட்டு என்ன, ரெகுலேட்டரி ஒர்க் தான். இப்போ நம்ம வந்து அவங்கள வந்து ரெகுலேட் பண்ணுறது தான். அந்த காலத்தில் பிரிட்டிஷர்ஸ் வந்து நம்மளை ரெகுலேட் மட்டும்தான் பண்ணாங்களே தவிர, ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாது. கரெக்டாக என்ன பண்ணணும், நம்மளுக்கு வெல்ஃபேர் கொண்டு வரணும். ஸோ அவங்க அதை விட அதிகமான ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு கொண்டு வருவாங்க. இந்தியா அடாப்டட் ஃபார் த சென்ட்ரலைஸ்டு பிளானிங் ப்ராசஸ் அண்ட் டாப் டவுன் அப்ரோச் டு இம்ப்ளிமெண்டேஷன். இட் ஆல்சோ அடாப்டட் ஃபார் பியூரோக்ரசி சென்ட்ரிக் டெவலப்மெண்ட். இட் வாஸ் பிலீவ்டு தட் பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் with its commitment to value and bureaucracy, with its focus on efficiency and rationality, could achieve the objectives of growth and development. இல்லை என்னென்னா, இந்தியா வந்துட்டு சென்ட்ரலைஸ்டு பிளானிங்னா கீழேருந்து போகாது. இந்த ஒரு ஏரியா இருக்குன்னா அந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள்கிட்ட கேட்டு அந்த பிளானிங் வந்து நடக்காது. மேலே இருக்கவங்க சொல்கிறவங்களுக்கு தான் கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து போகும். டாப் டவுன் அப்ரோச்சாக தான் இருந்துச்சு. அண்ட் பியூரோக்ரஸியுமே வந்துட்டு சென்ட்ரிக் டெவலப்மெண்ட்டாக தான் வந்து இருந்துச்சு. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இப்போ எப்படி வந்தால் ஒரு லா வந்துட்டு பிளான் பண்ணுறாங்க, ஒரு பாலிசி பிளான் பண்ணுறாங்க, பியூரோக்ரஸி வந்து பிளான் பண்ணி பொலிட்டீஷியன்ஸ்கிட்ட கொடுப்பாங்க. பொலிட்டீஷியன்ஸ் அது நல்லா இருக்கா இல்லையான்னு பார்த்து அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் ஓகேன்னு சொல்லுவாங்க. அது வந்து மீடியா முன்னாடி சொல்லுவாங்க. அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது பியூரோக்ரஸி. அந்த எண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலேஷன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ரெண்டுமே பியூரோக்ரஸி தான் பண்ணுவாங்க. இடையில வந்துட்டு பீப்புளுக்கு ஃப்ரண்ட் ஃபேஸாக வந்து பொலிட்டீஷியன்ஸ் வந்து இருப்பாங்க. ஓகேவா? அதனால பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்துட்டு கமிட்டட் டு வேல்யூஸ். ஓகேங்களா? ஏன்னா வேல்யூஸ் இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து அவங்களுக்கு கோட் பண்ணுவாங்க. பியூரோக்ரஸி வந்துட்டு ஃபோக்கஸ் ஆன் எஃபிஷியன்சி அண்ட் ரேஷனாலிட்டி. ஓகேங்களா? அப்போ தான் வந்துட்டு நம்மளால் வந்து க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டை நோக்கி போக முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வேல்யூ பேஸ் பண்ணியிருப்பாங்க, பியூரோக்ரஸி எதை பேஸ் பண்ணியிருப்பாங்க? எஃபிஷியன்சி அண்ட் ரேஷனாலிட்டி. ஓகேங்களா? பியூரோக்ரஸி வாஸ் ஆஸ்ட் டு பெர்ஃபார்ம் த டெவலப்மெண்டல் ஃபங்க்ஷன்ஸ் லைக் அலோகேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் outcomes, management of large scale public sector enterprises, institutionalisms of socio-economic change. Unfortunately, the number of functions performed by bureaucracy have decreased, but there was no change in their functionings. நிறைய ஃபங்க்ஷன்ஸ் பண்ணாங்க. லைக் என்னென்ன ஃபங்க்ஷன் பார்த்தோன்னா பாருங்கள், டெவலப்மெண்டல் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணாங்க. அலோகேஷன், இவ்வளோ ரிசோர்ஸஸ் இவ்வளோ வந்து இவங்களுக்கு அலோகேட் பண்ணணும் அப்படிங்கிறது. அப்புறம் வந்து ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் அதுலேருந்து வரணும், இதை வந்து இப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோடைய மில்லெல்லாம் இருக்கும். நிறைய கவர்மெண்ட்டோடது எல்லா ஃபீல்ட்லேயுமே இருக்குது. கவர்மெண்ட்டோடது டைப் பார்த்திங்கன்னா டெலிகாமில் இருக்குது, இண்டஸ்ட்ரியில் இருக்குது, அக்ரியில் இருக்குது, மேனுஃபேக்சரிங்கில் இருக்குது, சர்வீஸில் இருக்குது. அது எல்லாமே அந்த டிஸ்ட்ரிக்குள்ளே இருக்குன்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற கவர்மெண்ட்டோடைய பப்ளிக் செக்டர்ஸ் ஃபுல்லாமே கம்ஸ் அண்டர் தி கலெக்டர். ஓகேங்களா? நம்மளுடைய ஒர்க் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆச்சே தவிர பட் நம்மளோட ஃபங்க்ஷனிங் சேம் லைக் பிரிட்டிஷர்ஸ் இருந்த பியூரோக்ரஸிக்கு ஈக்குவலாகவே தான் இருந்துச்சு. ஓகேங்களா? Britishers deliberately inculcated the colonial attitude among the civil servants. That is, they have the civil servants feels that they are the masters and peoples are their servants. As rightly pointed out by the Jawaharlal Nehru, that the term ICS was complete in misnomer. Either Indians nor civil nor service oriented. This civil servants dominates the lives of the people. இந்த பிரிட்டிஷர்ஸோடைய ஃபங்க்ஷனிங் அப்படியே தான் சிவில் சர்வன்ஸ் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்லேயும் இருந்தாங்க. ஓகேங்களா? எப்பவுமே அவங்க எப்படி நினச்சிக்கிறாங்கன்னா, விஆர்டி நம்ம யார், நம்மளுமே இப்போ ஒரு அட்மினிஸ்டர் தான் நம்ம ஒரு அட்மினிஸ்டரே அப்படின்னு நீங்கள் காலையில் எழுந்தோடனே அந்த மாதிரி ஃபீல் பண்ணுங்கள். ஓகே, ஃபீல் பண்ணிட்டு படிங்க. நம்ம ஒரு அட்மினிஸ்டர் ஆக போகிறோம். ஆனதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு விஆர்டி சர்வன்ஸ், அதுலேயே என்ன இருக்குது, சிவில் சர்வெண்ட் அப்படின்னு தான் இருக்குது.
சிவில்னால் யார்? பீப்புளுக்கு நம்ம ஒரு சர்வெண்ட். ஆனால் பிரிட்டிஷர்ஸ்க்கு அட்மினிஸ்ட்ரேஷனில் சிவில் சர்வெண்ட்ஸ் எப்படி இருந்தாங்கன்னா, தே ஆர் தி மாஸ்டர். நம்ம வந்து மாஸ்டர், நம்ம தான் வந்து பீப்புள் தான் சர்வெண்ட், நம்ம அவங்கள வேலை வாங்குகிறோம், நம்ம இருக்கோம். ஆனால் வந்து ரியாலிட்டி என்ன? வி ஆர் தி சர்வெண்ட், பீப்புள் ஆர் தி மாஸ்டர்ஸ். அவங்களுக்காக இருக்கும். இதில் ஜவஹர்லால் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ரொம்ப மிஸ்நாமாக இருக்குது, இங்கே இந்தியன்ஸும் கிடையாது, இங்கே சிவிலும் கிடையாது, இங்கே சர்வீஸும் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம்.